அன்பும் கிருபையும் உள்ள பரலோக தேவனே, உம்முடைய நல்ல கிருபைக்காக, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வளர்த்திருக்கிறீர் சுவாமி. அந்த ரட்சிப்புக்கு நாங்கள் கோடாடி கோடி நன்றி சொல்லுகிறோம் தேவனே. உம்மை அறியாதவர்களாக, உமக்கு விரோதிகளாக, துரோகிகளாக இருந்த வேளையிலும் நீர் எங்களுக்காக உங்கள் இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, அதுக்கு அவங்க நன்றி தேவனே. அதை நினைவாக எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறீர் சுவாமி. உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியும் உமக்கு நன்றி சொல்லும்படியும் எங்களை வைத்திருக்கிறேன். அதுக்காக கோடாடி கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தேவனே, உங்களுடைய வார்த்தையை பாய்ந்து கொள்ளும் சரணை உங்களுடைய வல்லகரத்திலும் கொடுக்கிறேன் அப்பா. அவளை சிலுவை நிலாக்கா மறைத்து நீர் பேசும் தேவனே. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய இதயத்திலிருந்து வந்ததாக இருக்கட்டும் அப்பா. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது எனக்கு ஞானம் வல்லமையை தாரும். இதை கேட்கிற ஒருவரோட மனதிலிருந்தவனை இந்த வார்த்தைகள் பதிந்து யுச்சித்தலான பலம் கொடுக்க நீ கிருபையை மனுக்கிறோம் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். சகலத்தை உங்களுடைய கருத்திலும் கொடுக்கிறேன். ஆவியானவரே, வல்லமையோடு எங்களை மக்காக இருந்து பார்க்கும்படி கேட்கிறேன். சகலத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். Hallelujah. Hallelujah. God is in our presence today. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. And before I actually start my sermon, I just want to sing a little chorus. பாடல் செய்திக்கு முன்பதாக சிறிய கோரஸ் ஒன்றை நான் பாட விரும்புகிறேன். Your mercy triumphs over judgment. Love wider than horizons, stronger than all sin. Lord, your kindness, it leads us to repentance and to the heart of God. Your heart, oh God, is all I want. Last month we talked about God blessing those who passionately long for Him. கடந்த மாதம் நாங்கள் அங்கே செய்தியிலே கேள்விப்பட்டோம், கர்த்தரோடு உண்மையா தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கமாயிருக்கிறார் என்று. A heart that hungers for righteousness is a heart that desires God's presence, God's word, and His will above everything else. நீதியின் மேல் பசுதாக உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் அனுக்கிரகமும் அவர் மேல் தங்கும் என்று நாங்கள் பார்த்தோம். Now that hunger has produced something beautiful. அந்த கர்த்தருக்காக காத்து இருக்கும் அந்த பசி இப்பொழுது ஒரு அழகான காரியத்தை செய்திருக்கிறது. A person who has been filled with God's righteousness is not proud or self-righteous. கர்த்தருடைய நீதியினால் யார் யார் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அங்கே சுயநீதி உள்ளவர்களாகவும் தாங்கள் தான் சரி என்று சொல்றவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். They instead become compassionate. அவர்கள் எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். They begin to see people through the eyes of Jesus. அவர்கள் மக்களை காணும் வேளையில் அங்கே இயேசுவுடைய கண்களினாலே அவர்களை காண்கிறவர்களாக இருப்பார்கள். Having experienced God's forgiveness, they are eager to forgive others. அவர்கள் தேவனுடைய மன்னிப்பை தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறபடியால் மற்றவர்களை மன்னிப்பதற்கு தயார் நிலையில் இருப்பார்கள். And having received God's mercy, they become people who extend mercy. அவர்கள் தேவனுடைய கிருபையையும் சமாதானத்தையும் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பையும் சமாதானத்தையும் கிருபையையும் கொடுக்க அவர்கள் அங்கே முன்னே நிற்பார்கள். And if we turn our Bibles to Matthew chapter 5 verse 7. மத்தேயு 5:7 நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அடுத்தவர்கள் யாராவது வாசிங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy. But what exactly is mercy? இரக்கம் என்றால் என்ன? Mercy is the evidence that God's righteousness has truly filled our hearts. கர்த்தருடைய நீதி எப்பொழுது எங்களுக்குள்ளே முழுமையாக
ஆட்கொள்ளுகிறதோ அதில் பிரதிபலன் தான் இந்த இரக்கம் என்பது. The world often misunderstands mercy. இந்த உலகம் இரக்கத்தை உண்மையாக அறிந்து கொள்ளாதிருக்கிறது. Some think mercy is simply feeling sorry for someone. இரக்கம் என்பது மற்றவர்களுக்காக நாங்கள் அங்கே பரிதாபப்படுவதை குறித்து தான் இந்த உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. Others think mercy is overlooking sin or pretending that wrong doesn't matter. மற்றவர்கள் அந்த பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளவும் அதற்கு நாங்கள் இடைக்கூடாமல் இருப்பது குறித்து தான் அந்த இரக்கம் என்று சொல்கிறது. But that is not how the Bible defines mercy. ஆனால் வேதம் இரக்கத்தை அப்படி சொல்வதில்லை. The word mercy means actively compassionate. இரக்கம் வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே மற்றவர்களுக்கு நாங்கள் தயார குணமுள்ளவர்களாக அவர்களோடு அன்புள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக. Mercy is compassion that leads to action. இரக்கம் என்பது மற்றவர்கள் குறித்து உண்மையான ஒரு உதவிக்கு வரக்கூடிய இருப்பதை நடைமுறையாக காட்டுகிறது. அந்த உதவிகளை நடைமுறையாக காட்டுவது. Mercy looks like you see a person in a situation and you want to do something to help them out. அங்கே இரக்கம் என்பது அங்கே ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அதற்கு நீங்கள் உதவி செய்ய அங்கே முன் வருவது அது இரக்கம். Mercy gives another opportunity to people. இரக்கம் மற்றவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. It doesn't ignore wrongdoing, but it refuses to allow the wrongdoing to have the final word. இரக்கம் என்பது அங்க புலியான காரியத்தை நடத்துவதற்கு இடம் கொடாது, ஆனால் மற்றவர்கள் புலியான காரியத்தை செய்ய விடாமல் இரக்கத்தினால் அதை தடை செய்ய அங்கே முன்னிற்கிறது. And the reason we can become merciful is because mercy is a part of who God is. நாங்கள் இரக்கத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால். If we turn our Bibles to Hebrews chapter 2 verse 17, it says, எபிரேயர் 2 chapter 2 verse 17. எபிரேயர் 2:17 வாசிப்போம் என்று சொன்னால், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. For this reason, he has to be made like them, fully human in every way, in order that he might become a merciful and faithful high priest in service of God, and that he might make atonement of the sins of the people. Jesus is a merciful and faithful high priest. இயேசுவானவர் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Jesus didn't simply tell us about mercy, he demonstrated mercy. அவர் அங்கே எங்களுக்கு இரக்கத்தை குறித்து செய்யணும்னு சொல்லவில்லை, அவர் அங்கே இரக்கத்தினால் அவர் அங்கே செய்து காட்டினார். He stepped into our brokenness. எங்களுடைய உடந்த நிலையிலே அவர் எங்களுக்குள்ளாக அவர் நடந்து வந்தார். He carried our sin. எங்கள் பாவங்களை அவர் சுமந்தார். He took our punishment. நாங்கள் அனுபவிக்க வேண்டிய இடத்திலே எங்கள் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். That is mercy. அது இரக்கம். And there is an important distinction we need to understand between justice and mercy. நாங்கள் ஒரு முக்கிய ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நீதிக்கும் இரக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். Justice is when we say, you did this to me, I'm going to, now this is the consequence of what you did to me. So it's you hurting them back. நீதி என்பது நீ எனக்கு இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உனக்கு இதற்கு பதிலாக நான் இன்னொன்று செய்ய போகிறேன் என்பது அது நீதி என்று அங்கே உலகம் எடுத்துக் கொள்கிறது. Mercy is saying, you did this to me, but I'm going to forgive you anyways.
கிருபை என்பது, இரக்கம் என்பது, நீ எனக்கு இந்த இப்படியான காரியத்தை செய்திருக்கிறாய், ஆனால் இருந்தாலும் நான் உன்னை மன்னித்து அதுக்கு நான் பிரதிபலம் செய்யாமல் சமாதானமாய் போகொண்டு உன்னை நான் விட்டு விடுகிறேன். Mercy holds back what is deserved. Instead, it gives what is not deserved. அங்கே இரக்கம் என்பது அந்த ஒரு ஆள் செய்த ஒரு கொலைக்காக அந்த பிரதிபலம் செய்யாமல் அதுக்கு நாங்கள் மாறாக அதை மன்னித்து மறந்து சமாதானமாக போகிறது. That is why mercy is so powerful. ஆகவேதான் இரக்கம் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. Because when God looked at us, he could have given exactly what we deserve. தேவன் எங்களை பார்த்த வேளையில் எங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை அவர் உடனடியாக அவர் அங்கு தரவில்லை. But instead he gave us Jesus. ஆனால் அதற்கு பதிலாக இயேசுவை அவர் எங்களுக்காக கொடுத்தார். When we deserve judgment, he gave us forgiveness. நாங்கள் நியாயத்திற்கப்படும் வேளையில் இருந்த வேளையில் அவர் எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார். When we deserved separation, he offered us relationship with him. நாங்கள் அங்கே பிரிந்திருக்க வேண்டிய நிலை இருந்த வேளையிலே அவர் எங்களை இயேசுவோடு ஒன்றாக்கினார். When we deserved condemnation, he gave us his salvation. நாங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்திருக்க வேண்டிய ஒரு நிலையிலே அவர் எங்களுக்கு இரட்சிப்பை தந்து அவர் எங்களை சேர்த்துக் கொண்டார். And when we deserved death, he offered us eternal life through Jesus Christ. Hallelujah. எங்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த வேளையிலும் அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து சிலுவையினாலே எங்களை மீட்டுக் கொண்டார். God's mercy is not random. கர்த்தருடைய கிருபை அது அங்கே ரெண்டாவது தமிழ் தச்சலா இல்லையா? Sorry, I don't get the Tamil word right now. அப்பப்போ வந்தது இல்ல. Huh? அப்பப்போ வந்தது இல்ல. Okay. If we turn our Bibles to Exodus 33 verse 19. அங்கே யாத்திராகமம் 33:19 வாசிப்போம்னு சொன்னால் அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் சமூகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். The part I really wanted is in the English Bible. It says, I will have mercy on whom I have mercy. நான் யார் மேல் இரக்கமாயிருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். God is sovereign in his mercy. அவர் இரக்கம் வருவதற்கு அவர் அங்கே சுதந்திரவாளியா இருக்கிறார். So who does God choose to give mercy to? தேவன் யாருக்கு இரக்கத்தை கொடுக்க விரும்புகிறார்? The first types of people is those who ask for mercy. முதலாவது ஆக்கள் அங்கே இரக்கம் வேணும் என்று கேட்கிறவர்கள். There is something powerful about simply coming to God and saying, Lord, have mercy on me. அங்கே தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே எனக்கு இரங்கும், எனக்கு கிருபையாயிரும், எனக்கு இரங்கும் என்று கேட்கிறவர்கள். The Bible is full of people who cried out for mercy. வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம்னால் வேதம் முழுக்க அநேகர் அங்கே கிருபைக்காக தேவனிடம் கேட்டிருக்கிறார்கள். They didn't pretend they have everything together. அவர்கள் தன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி கேட்கவில்லை. They didn't pretend that they didn't need God. அவர்கள் தங்களுக்கு தேவன் தேவையில்லை என்று அவர் அங்கே நாடகம் ஆடவில்லை. They recognized their need and cried out, and God responded to those humble hearts. தங்களுடைய உண்மையான தேவையை அறிந்து தேவனிடம் வந்து இரக்கம் கேட்டார்கள். Sometimes we say, oh, I can fix it myself. I don't need anybody. I'll figure it out. அநேக தலைவர்களே, மனுஷராகிய நாங்கள் எனக்கு ஒருத்தர் உதவியும் தேவையில்லை, என்னால் அதை சரிப்படுத்த முடியும், மற்றெல்லாம் நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லி விடுவோம். But mercy is saying, Lord, I need you today. Amen. Help me through this time.
இரக்கம் என்பது கர்த்தாவே இது என்னால் ஆகாது, என்னால் முடியாது, எனக்கு பலன் தாரும், ஞானம் தாரும், வல்லமை தாரும், இதை செய்து முடிப்பதற்கு எனக்கு திறன் தாரும் என்று அவர் பார்த்திருந்து கேட்கும் வேளையில் நிச்சயமாக அவர் உதவி செய்வார். The tax collector in Luke 18 didn't stand before God bragging about his righteousness. அங்கே tax collector வரி வசூலிப்பவன் அவன் அங்கே கர்த்தருக்கு முன்பாக அவன் அங்கே தன்னை தாழ்த்தினான். He simply cried, God, have mercy on me, a sinner. நான் பாவியா இருக்கிறேன், என் மேல் இரக்கமாயிரும் என்று அவன் கண்ணீர் விட்டான். And Jesus said that man went home justified. Why? Because he asked for mercy. அங்கே தேவன் வேதத்தில் சொல்லுகிறார், அவன் நீதிமானாய் திரும்பி போனான், ஏனென்றால் அவன் கர்த்தரிடமிருந்து இரக்கத்தை கேட்டான். And the second type of people who receive mercy are those who will pass it on. இரண்டாவது வகையான ஆட்கள் அங்கே Pass it on or like pay it forward. Like extend grace. Extend grace. மற்றவர்கள் அங்கே மற்றவர்களுக்கு இறங்குகிறார்கள். Someone is very hard, man. We don't just receive mercy. We are asked to become merciful people. நாங்கள் எப்பொழுதும் கிருபை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, அந்த கிருபையினால் மற்றவர்களை தாங்கும்படி நாம் கிருபையை மற்றவர்களுக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். God doesn't want his mercy to stop with us. கர்த்தருடைய கிருபை எங்கள் மோடு மாத்திரம் நின்று வருவதில்லை, அது எங்களுக்கு கூடாக மற்றவர்களுக்கும் அங்கே அது பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். Think about a river. ஒரு ஆற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், A river stays healthy because the water flows through it. அங்கே தண்ணீர் ஓடும் வேளையில் அந்த ஆறானது மிகவும் வல்லமை உள்ளதும் திடகாத்திரம் உள்ளதுமாய் இருக்கிறது. But if water comes in and never goes out, eventually it becomes inactive and stale. அந்த இடத்திலே தண்ணீர் ஓடாமல் அப்படியே தேங்கி நிற்கும் என்று சொன்னால் அது துர்நாற்றம் எடுக்கிறதும் அழுகிறதும் அங்கே எல்லா அசுத்தங்களும் சேர்ந்த இடமாகத்தான் அந்த ஆறு மாறிக்கொண்டிருக்கும். And sometimes spiritually we become inactive because we want God to keep pouring mercy into us, but we don't want to pour mercy into anybody else. அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கர்த்தரிடமிருந்து தாரும் 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 எனக்குள்ளே ஊற்றி வேண்டிக் கொண்டு அங்கே ஒருத்தருக்கும் கொடுக்காமல் நாங்கள் மாத்திரம் அதிலே நிலைத்திருக்க நினைப்பீங்க என்று சொன்னால் அது உண்மையாக நிலைத்திருக்காது, அது உங்களுக்குள்ளே அது நாட்டம் அடிக்கும். Jesus says to be merciful because the mercy we receive from God should not stop with us. இயேசு சொன்னார், நாங்கள் அவரிடமிருந்து பெற்ற அந்த இரக்கத்தை எங்களோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று. And in the Bible, a beautiful example is Barnabas. அங்கே வேதத்திலே பர்னபாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். In Acts 9, Saul became a follower of Jesus. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் பவுலாக மாறினான். But there was a problem. The believers were afraid of him. They didn't actually trust the fact that he had turned towards Jesus. அங்கே சவுல் பவுலாக மாறின வந்த ஒண்ணுலே அங்கே இருந்த சபை மக்கள் கிறிஸ்தவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏனென்றால் அவன் பழைய காலத்திலே கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாக இருந்தான், கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இருந்தான். அதனாலே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். And can you blame them? Saul previously persecuted Christians. So when he suddenly started claiming to be a follower of Jesus, people were suspicious. அங்கே மக்களுக்கு முன்பாக பவுல் எழும்பி நான் பழைய சவுல் இல்லை, நான் மாறிவிட்டேன், நான் இயேசுவை சந்தித்து விட்டேன் என்று சொல்லும் வேளையில் நிச்சயமாக அவனை பார்க்கிறவர்கள் பயந்தார்கள், அவனோடு சேர பயப்பட்டார்கள், அவனோடு பேசக்கூட பயப்பட்டார்கள். ஏன், அவன் முந்தி கொலை செய்கிறவனாக இருந்தான். But then Barnabas stepped in. அப்பொழுதுதான் பர்னபா அங்கே முன்னுக்கு வந்தான். In Acts chapter 9 verses 26 and 27. அப்போஸ்தலர் 9:26-27 நாங்கள் வாசிக்கிறோம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்த்துக் கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள்.
அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனோடே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். Amen. Barnabas believed Saul's testimony. சவுலுடைய சாட்சியை பர்னபா அங்கே உண்மையாக விசுவாசித்தான், நம்பினான். Barnabas gave him a chance. பர்னபா பவுலுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். Barnabas became a bridge between Saul and the church. அங்கே பர்னபா அந்த சபை மக்களுக்கும் பவுலுக்கும் ஒரு பாலமாக அமைந்து அவன் அங்கே நின்றான். Mercy can become a bridge. இரக்கம் ஒரு பாலமாக அமையறதுக்கு வழி உண்டு. Barnabas said, I know what he used to be, but God is doing something new in him. பர்னபா சொன்னான், பவுல் முந்தின காலத்திலே இவ்விடமாக செய்தது உண்மைதான், ஆனால் தேவன் அவனை மாற்றி அவனுக்கு கூட பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், நீங்கள் அதை விட்டுக் கொடுங்கள் என்று அங்க சபை மக்களிடம் கேட்டுக்கொண்டார். And imagine if Barnabas said, no, I know his past. I don't trust him. He doesn't belong here with us. சற்று நேரம் யோசிங்கள். பர்னபா பவுலுக்கு, இல்லை நீ இன்னும் உலகாரம் தான், நான் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவனை தள்ளி விட்டிருந்தால் வல்லமையான பவுலை நாங்கள் கண்டிருக்க முடியாது. Mercy doesn't excuse the past, but makes room for God to transform the future. இரக்கம் என்பது பழங்காலத்திலே முன்பு செய்த காரியத்தை நாங்கள் மறந்து தள்ளிவிடுவதல்ல, அதற்கூடாக தேவன் செய்த நன்மையையும் அந்த மாறுதலையும் கண்டு அங்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களுக்கு வழிபடுவதுதான் இரக்கம். Maybe somebody in your life needs a Barnabas today. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாராவது பர்னபாஸா இருக்க அங்கே தேவன் விரும்பலாம். Maybe somebody has made mistakes. யாரோ ஒரு ஆள் பிழைவிட்டிருக்கலாம். Maybe they're not where they need to be just yet. அவள் இந்த இடத்துல நிற்க வேண்டுமோ, ஆனால் தற்போது அந்த இடத்துல அவள் இல்லாமல் இருக்கலாம். But that is just because God is still working on them. ஏனென்றால் தேவன் இன்னும் அவளோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் அவள் அந்த இடத்துக்கு வராமல் இருக்கலாம். Perhaps God is asking you, can you see what I'm doing in them even though they're not finished yet? நான் அவர்களுக்கு கூட செய்த காரியத்தை நீ அறிகிறாயா? அவள் இன்னும் முழுமையை அடையவில்லை, ஆனால் நான் அவளுக்கு கூட வேலை செய்து கொண்டே கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். And if we are going to live merciful lives, we need to recognize two enemies that can try to stop us. நாங்கள் கிருபை உள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருக்கவும் என்று சொன்னால் அதற்கு எதிராக ரெண்டு எதிராளிகளை நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். The first is rigidity. Rigidity. Where you're Rigidity is not willing to forgive, isn't it? Yeah, when you're rigid. அங்கே அது செய்த அந்த அந்த நபரோ யாரோ அந்த செய்த பிழையை மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்க முடியாது, அங்கே அது கொலைதான் என்று ஒத்த காலில் நிற்கிறது ஒரு விதமான பிசாசின் காரியம். It can make us harsh. அவளுக்கு உண்மையாக எதிராக காரசாரமான பதில்களை சொல்லி அவங்களை நோவப்படுத்துவதுண்டு. Sometimes we become so focused on the rules that we forget the heart of God. சில வேளைகளிலே அவருடைய பிழையை நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் கர்த்தருடைய இதயத்தை நாங்கள் பார்க்க மறந்து விடுகிறோம். And Jesus confronted this attitude in the religious leaders of his day in Matthew chapter 23 verse 23. அங்கே சபை முப்பொருளுக்கு தேவன் மத்தேயு 23:23 அங்கே இயேசு இதை குறித்து பேசி இருக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளை ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். Notice what Jesus says here. He doesn't say giving is wrong. He says that doing religious things while neglecting justice, mercy, and faithfulness is wrong. அங்கே இயேசு சொல்லவில்லை நீங்கள்
கொடுப்பதிலே அதிலே பிழை இல்லை என்று, ஆனால் நியாயத்திலும் தர்மத்திலும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. In other words, you can still know scripture but still be unforgiving. உங்களுக்கு வேதம் முழுக்க தெரிந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மன்னிக்க தவறினவர்களாக இருக்கலாம். You can still attend church and still be harsh. நீங்கள் சபைக்கு ஒழுங்காக வரலாம், மற்றவரோடு காரசாரமாக ஏதோ வாயில வந்த விதமாக பேசுகிறவர்களாக இருக்கலாம் சபைக்கு வெளியிலே. Sorry. You can serve in ministry and still refuse to extend grace. நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், ஆனால் கிருபையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் அங்கே விரும்பாதவர்களாக இருக்கலாம். God doesn't want us to simply perform religious activities. He wants us to develop his character. தேவன் இயேசு கேட்கிற வந்து நாங்கள் சமயம் சம்பிரதாயபரமான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளான அந்த மாற்றம் அவரை போல நாங்கள் மாற வேண்டும் என்று அவர் அங்கே விரும்பிக் கொண்டே இருக்கிறார். The second enemy of mercy is retaliation. இரண்டாவது எதிராளி யார் என்று சொன்னால் அங்கே எதிராக அவர்கள் செய்வதற்கு மாறுதரம் சொல்லுவது, ஏற்றுக்கொள்ள மறுப்பது. However, when you do this, who does it actually affect afterwards? இப்பனமாக செய்யும் வேளையில் இதன் பிரதிபலம் அப்படியா இருக்கிறது? You, because you will then feel the weight of accusing this person or doing something wrong to this person because it was out of reaction, out of anger. You responded anger with anger. அந்த சகோதரனோ சகோதரியோ யாராவது உங்களிடம் வந்து தான் இப்படி காரியங்கள் சொல்லும் வேளையில் அதை நாங்கள் ஏற்க மறுத்து, இல்லை நீ இன்னும் பிளதான் கள்ளந்தான் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிவிடும் வேளையில் எங்களுடைய கோபத்தையும் எங்களுடைய சுவாபம், எங்களுடைய மனுஷிய சுவாபத்தை அங்கே காட்டி அந்த ஆளை நாங்கள் தள்ளி விடுகிறோம். But if we turn our Bibles to Romans chapter 12 verses 17 to 21. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 இருந்து 21 வரை பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றையும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பார். Do not repay anyone evil for evil. Be careful to do what is right in the eyes of everyone. If it is possible, as far as it depends on you, live at peace with everyone. Do not take revenge, my dear friends, but leave room for God's wrath. For it is written, "It is mine to avenge, I will repay," says the Lord. Amen. On the contrary, if your enemy is hungry, feed him. If he is thirsty, give him something to drink. In doing this, you will heap burning coals on his head. Do not be overcome by evil, but overcome evil with good. Amen. This is strength. Anyone can retaliate. யாரும் எவராவது அதுக்கு எதிர்க்க முடியும். Anyone can respond with anger with anger. ஒரு கோபத்துக்கு நாங்கள் பதிலாக கோபத்திலே நாங்கள் பதில் சொல்ல முடியும். But it takes spiritual maturity to say, I'm not going to become the thing that hurt me. ஆவிக்குள்ள முதிர்ச்சி எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், எங்களை குறித்தோ எங்களை குடும்பத்தை குறித்தோ யாரோ எதிராக பேசினாலும் சமாதானத்தோடு அமைதியாக நாங்கள் இருந்து தேவனுடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுக்கும் வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்வார். When someone mistreats you, choose to be kind. உங்களுக்கு யாராவது புடை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சமாதானமாக இருக்க பாருங்கள். ரொம்ப கஷ்டம் அது. When someone hurts you, choose to forgive them. உங்களுக்கு நோவு வைக்கிறவர்களுக்கு நீங்கள் அன்பா இருங்கள். When someone does evil, choose not to respond evil with evil.
உங்களுக்கு யாராவது தீங்கு செய்ய நினைத்தார்கள் சொன்னால் நீங்கள் பதிலுக்கு தீங்கு செய்யாதீர்கள், அவருக்கு நன்மையே செய்யுங்கள். If we could turn our Bibles to Micah 6 verse 8. மீகா 6 மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Amen. He has shown you, O man, what is good. And what does the Lord require of you? To act justly, and to love mercy, and to walk humbly with God. Amen. And if we look here at the behind me, it says He gives grace, glory, and everything good, and every good thing to those who walk uprightly. So we have to walk uprightly. நாங்கள் நேர்மையோடும் நீதியோடும் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் மகிமையும் நல்ல காரியங்களும் எங்களுக்கு நடந்தே தீரும். God wants mercy to become part of who we are. God wants mercy to become part of who we are. எங்களுடைய வாழ்க்கையிலே இரக்கத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So the first thing He requires of us is to act justly. நாங்கள் நீதிமான்களாய் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Do what is right. சரியானதை நாங்கள் செய்ய வேண்டும். Stand up for what is right. சரியானதுக்கு நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும். Treat people fairly. மற்றவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், நேர்மையோடு நடத்த வேண்டும். Don't take advantage of people. அவர்களுக்கு நாங்கள் அவர்களை கொண்டு ஆதாயமா advantages what? Okay, but that is not the right way to say. மற்றவர்கள் ஆதாயம் எடுக்கிறேன்னா I don't know. Okay, I'll say with that. The second thing is to love mercy. நாங்கள் இரக்கத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Don't just show mercy when it's convenient for you. எங்களுக்கு நலமாய் இருக்கும் வேளையில், எங்களுக்கு வசதிப்பட்ட வேளையிலே நாங்கள் இரக்கம் காட்டுவதல்ல. Love mercy and look for opportunities to extend the grace. எப்பொழுதும் இரக்கத்தை நேசித்து எந்தெந்த இடங்களிலே நாங்கள் இரக்கமாய் இருக்கலாம் என்பதற்கு நாங்கள் வழி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். And finally, to walk with humbleness. எப்பொழுதும் தாழ்மையோடு நடக்க நாங்கள் பாய்ந்து கொள்ள வேண்டும். Remember that you are somebody who needs mercy as well. ஏனென்றால் இரக்கம் எங்கள் எல்லாருக்கும் தேவையான காரியம். And when we remember how much mercy we received, it becomes easier to extend mercy to others. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளவு இரக்கத்தை தேவனிடமிருந்து பெற்றிருக்கோம் என்று. அவ்வளவான இரக்கத்தை பெற்ற நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அங்கே தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். And finally, one last Bible verse is James chapter 2 verses 12 to 13. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12-13. சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். Speak and act as those who are going to be judged by the law that gives freedom, because judgment without mercy will be shown to anyone who has not been merciful. Mercy triumphs over judgment. நியாய தீர்ப்புக்கு மேலானது இரக்கம். Mercy doesn't mean we call wrong right. அங்கே இரக்கம் சரிவுகளை பார்ப்பது அல்ல.
Mercy doesn't mean we ignore sin. இரக்கம் என்பது நாங்கள் பாவத்தை கண்டு அதை காணாதவர்களாக இருப்பது அல்ல. It doesn't mean that there will be no consequences. அங்கே செய்த பாவத்துக்கு செய்த பிழைக்கு தண்டனை உண்டு என்பதை இரக்கம் அங்கே தடுக்காது. இரக்கத்துக்கு அது தெரியும் அந்த பிழை என்பது. Mercy means that even when correction is necessary, we do not lose our compassion. அங்கே ஒரு ஆள் பிழை செய்து அவளுக்கு அந்த தண்டனைக்கு பரிகாரம் செய்யும் வேளையில் நாங்கள் இரக்கத்தை அங்கே கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இரக்கமாய் அந்த 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 ஆளையோ நாங்கள் அங்கே பார்த்துக் கொள்ள வேண்டும். We can tell somebody the truth without destroying them. நாங்கள் ஒரு ஆளுக்கு உண்மையை சொல்லலாம், அவர்களை வார்த்தைகளினால் சேதப்படுத்தாமல் அழிக்காமல். We can establish borders without hatred. அங்கே நாங்கள் ஒரு பார்டர் சுற்று ஒரு அடைப்பை போடலாம், ஆனால் எதிர்ப்பை காட்டாமல். We can pursue justice without becoming bitter. நாங்கள் நியாயத்தை சொல்லலாம், அங்கே கோவப்படாமல் மற்றவர்களை பாதிக்காமல். And that is all because God's mercy triumphs over judgment. ஏனென்றால் நியாயத்திற்பை விட தேவனுடைய நீதி இரக்கம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. Someone may need to hear this today, but your past does not have the final word. இன்றைக்கு யாருக்காவது இந்த வார்த்தை தேவைப்பட்டிருக்கலாம், தேவைப்படலாம். உங்களுடைய பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை அங்கே உங்களை நிலப்படுத்த போறதில்லை. என்றால் உங்களுக்குள்ளே தேவனுடைய இரக்கம் கிருபை இருக்கிறது. Your failures do not have the final word. உங்களுடைய பிழைகள் உங்களுடைய வாழ்க்கையை அங்கே நிர்ணயிப்பதல்ல. Your shame doesn't have the final word. உங்களுடைய வெட்கம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதா இல்லை. Only God's mercy gets the final word. கர்த்தருடைய இரக்கம் மாத்திரமே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். Maybe you're holding something against someone because they did something to you. நீங்கள் யாருக்காவது விரோதமாய் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்திருக்கலாம். அங்கே உங்களுக்குள்ளே மற்றவர்களுக்கு கோபதாபம் இருக்கலாம், மனக்கசப்பு இருக்கலாம். Just try to learn how to forgive them and give it to God so that He can take care of the rest. அங்கே அந்த சகோதரனோ சகோதரியோ அந்த ஆளை மன்னித்து கர்த்தருடைய நாமத்தினாலே மறந்து முன்னே செல்ல நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். We are restored because of mercy. நாங்கள் கிருபையினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், திரும்பவும் கட்டப்பட்டிருக்கிறோம். And if God has been merciful to us, then we have every reason to be merciful to others. கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இருப்பார், இரக்கமாய் இருப்பார் என்று நாங்கள் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கத்தை கொடுப்பது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. May we reflect God's mercy. May we reflect God's mercy. நாங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு வெளியரங்கமாக காட்ட வேண்டும். Because when mercy enters a heart, relationships change. எப்பொழுது இரக்கம் ஒரு இதயத்துக்குள்ள வருகிறதோ அங்கே தொடர்புகளும் அங்கே மற்றவரோடு அன்பும் தொடர்பும் அங்கே வளர்ந்து கொண்டே போகிறது. When mercy enters a family, homes can change. எப்பொழுது இரக்கம் ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும் வேளையில் அந்த குடும்பம் மாறுபட தொடங்கும். When mercy enters a church, communities can change. ஒரு சபைக்குள்ளே இரக்கம் வரும் வேளையில் சமுதாயம் அங்கே மாற்றப்படுவதை நாங்கள் காண முடியும். And when mercy enters a generation, lives can change. அங்கே ஒரு சந்ததிக்கு இரக்கம் வரும் வேளையில் அங்கே வாழ்வு அந்த ஜெனரேஷன் அந்த சந்ததியே மாறிக்கொண்டு போகும். So, let us continue into August remembering that we have received mercy, so we shall give mercy. இரக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆகவே நாங்கள் இந்த மாதத்திலிருந்து மற்றவர்களுக்கும் இரக்கத்தை கொடுக்கிறவர்களாக மாறுவோம். We have been forgiven, so we shall forgive. நாங்கள் மன்னிக்கப்பட்டோம், மற்றவர்களை மன்னிப்போம். We have been given grace, so we shall extend grace. எங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கும் கிருபையாய் நாங்கள் கரங்களை நீட்டுவோம். And we have been given another chance, so we shall give others another chance.
தேவன் எங்களுக்கு 2ஆம் தருணத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நாங்கள் இன்னொரு தருணத்தை கொடுப்போம். And we shall, above everything else, remember the promise that Jesus said, "Blessed are the merciful, for they shall obtain mercy." அங்கே இறுதியாக இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Our God is so good. கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். All the time you can go to Him. எப்பொழுதும் அவர் சமூகத்துக்கு நாங்கள் போக முடியும். Let's make it a habit to extend that grace more and more each day. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக நாங்கள் மாறுவோம். Because it's because of His grace and His mercy that we are here today. அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மாத்திரமே தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். So let us be merciful. ஆகவே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக எங்களை மாற்றிக் கொள்வோம். So that we can attain that promise of getting mercy back. நாங்கள் இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் வேளையில் கர்த்தர் எங்கள் மேல் மிகவும் இரக்கமுள்ளவராக இருப்பார். யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் சொன்ன இந்த இரக்கத்தை இந்த உலகம் பின்பற்றி என்று சொன்னால் இந்த உலகம் இன்னைக்கு ஜேன்னு இருக்கும். இந்த உலகம் அடைந்ததுக்கு காரணம் இரக்கம், மன்னிப்பு, அன்பு எல்லாம் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது. பிசாசானவன் கொடிகட்டி பறக்கிறான். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் அவர் காட்டின அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு கொடுப்போம். எங்களை சுற்றி இன்னமும் நடக்கலாம், அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் எங்களுக்கு இறங்கினார். நான் பாவிகளும் துரோகிகளாக இருந்த வேளையில் அவர் எங்களுக்கு இறங்கினார். அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம். மிகுதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அன்பும் இரக்கம் உள்ள பரலோக தேவனே, உம்முடைய இந்த நல்ல நாளுக்காக நன்றி. அப்பா, உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. அளவில்லாமல் தந்திருக்கிறீர். நாங்கள் பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த வேளையில் எங்களை நீர் நேசித்தீர், மன்னித்தீர். உம்முடைய மந்தையின் ஆடுகளாக ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, கோடாடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இதயத்திலும் விழுந்து 100 பலம் கொடுக்கும்படி நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி பெற்றுக்கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் இவர்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளும். எடுத்து வைக்கும் ஒரு அடியிலும் உம்முடைய கரம் இருந்து வல்லடத்தட்டும் சுவாமி. போக்கிலும் வரத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. வாகனங்கள் ஓட்டும் வேளையில் தெய்வீக இரத்த பாதுகாப்புகள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ளும் தேவனே. வீரர்களுக்கு போகும் வேளையில் ஞானத்தையும் பலத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படி கேட்கிறேன். குடும்பங்கள், பிள்ளைகள், பேரப்பொருள் அத்தனை பேரையும் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்றவர் சுவாமி. அவனமாக பாதுகாக்கும்படி கேட்கிறேன் ராஜா. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் கொடுக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கத்துக்காக நீ நிரப்பியிருக்கிற கோடாடி கோடி ஸ்தோத்திரம். எங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ளும். உம்மை போல் நாங்கள் மாற வேணும் ராஜா. உம்முடைய குணாதிசயங்கள் எங்களுக்கு வர வேணும் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் உமக்கென்று நாங்கள் மாற எங்களை கிருபை கொடுக்கிறோம் சுவாமி. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாங்கள் சொல்லுகிறோம் தேவனே. நீர் சகலத்தையும் புதிதாக்குற தேவன், பழையவர்களை மறக்கிற தேவன், எங்களுக்கு புதிய வாழ்வை ஆரம்பிக்கிற தேவன். உம்முடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தர் வருமளவும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.